அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் ஜாபிரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு क़ால் சமீத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மின் சஆதத்தில் மரி அன் யதூல உம்ருஹு வ யர்ஸுகுஹுல்லாஹல் இனாபா. ரவாஹுல் ஹாக்கிம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஒரு மனிதருடைய நற்பாக்கியத்திற்கு அடையாளம் அவருடைய ஆயுள் நீண்டு அல்லாஹ் அவருக்கு பாவத்திலிருந்து திரும்புகின்ற பாக்கியத்தை வழங்குவதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் சயீதாக இருக்கிறார், நற்பாக்கியசாலியாக இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் ஆயுள் நீள வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும். அதே சமயத்தில் செய்த பாவங்களுக்காக வேண்டி மனம் வருந்தி திருந்தி அல்லாஹ் பக்கம் மீளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். இந்த இரண்டு விஷயங்கள் ஒரு மனிதன் நல்லவன் என்பதற்கு அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்ல அல்லாஹ் நமக்கும் ஆயுளை நீட்டித்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்ச வேண்டும், கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் ஏதாவது பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த பாவங்களிலிருந்து நான் விடுபட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சியவாறு இருக்க வேண்டும். நாம் நல்லவர்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை சயீதாக நற்பாக்கியசாலியாக ஆக்கி விடுவான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமுறை பகிர்ந்தார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணை மிக்கவன், அவன் இரக்க மிக்கவன் என்று கேட்டால், இரவெல்லாம் அல்லாஹ் தம்முடைய கையை விரித்தவாறு இருக்கிறான். பகலிலே பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வார்களா என்பதற்காக வேண்டி. இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் யப்சுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார். பகலிலே பாவம் செய்தவர்கள் திருந்துவார்களா, மாறுவார்களா, தௌபா செய்வார்களா என்பதற்காக வேண்டி இரவெல்லாம் தம்முடைய கருணை கரத்தை நீட்டியவாறு இருக்கிறான். வ யப்சுத்து யதஹு பின் நஹார். அதே போன்று பகலெல்லாம் தம்முடைய கருணை கரத்தை நீட்டியவாறு இருக்கிறான். லியதூப முஸீஉல் லைல். இரவு பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வார்களா என்பதற்காக. இரவு நேரங்களில் எத்தனை பேர் பாவங்கள் செய்கிறார்கள்? எதுவரை அல்லாஹ் இரவு நேரத்தில் தன்னுடைய கருணை கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறான் என்றால், ஹத்தா தத்துவ ஷம்சுமின் மக்ரிபிஹா, சூரியன் உதிக்கிற வரை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை சற்று யோசித்து பார்க்கிறோம். எத்தனையோ தவறுகளிலே, பாவங்களிலே, சல்லத்துகளிலே, சறுக்கல்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோம். ஆனால் இறைவன் அதை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான், கருணை மிக்கவனாக இருக்கிறான். புனித ரமலான் அதனுடைய முதல் 10 ரஹ்மத்தாக இருக்கிறது, கருணையை வழங்குகின்ற முதல் 10. 2ஆம் 10 மஃபிரத், பாவ மன்னிப்பு வழங்குகிறது. 3ஆம் 10 நாட்கள் மூலமாக நரக விடுதலையை பெறுகிறோம். இதெல்லாம் இறைவனுடைய இரக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? பாவங்கள் செய்வது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த பாவங்களில் நாம் இருக்கக்கூடாது, நிலையாக இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த பாவங்களிலிருந்து மீள வேண்டுமோ, விடுபட வேண்டுமோ, விடுபட்டு விட வேண்டும். எந்த அளவுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார்கள் என்றால், சுருக்கமான ஹதீஸ், அழகான ஹதீஸ், அத்தாயிபு மினதம் கமல்லா தம்பரா. பாவம் செய்த மனிதன் பாவத்திலிருந்து விடுபட்டு தௌபா செய்து விட்டான் என்றால் பாவமே செய்யாதவனைப் போல ஆகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் குடிப்பழக்கத்தில் நீண்ட காலமாக இருக்கிறான், குடிப்பழக்கத்தை விட்டு விட்டான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டான். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அந்த குடிப்பழக்கத்தை ஒரேடியாக விட்டு ஒழித்து விட்டான் என்றால் பாவம் செய்யாதவனைப் போல ஆகிறான் அல்லாஹுடைய பார்வையில். நாமும் கூட அவனை பற்றி விமர்சனம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது. ஒரு காலத்தில் இவர் ஒரு மடா குடிகாரராக இருந்தாரே என்று நாம் பேச முடியாது. காரணம், அவர் பாவமே செய்யாதவர் போன்று என்று பெருமானார் ரசூலே கரீம். எப்போது பாவத்திலிருந்து அவர் விடுபடுகிறாரோ, தௌபா செய்கிறாரோ, அவரை நாம் கட்டி அரவணைக்க வேண்டும்.
என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்வாக்காக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் ஒரு தப்பு செய்கிறார், ஆகா நாம் தப்பு செய்து விட்டோமே என்று மிகவும் மனம் வருந்துகிறார். இது மார்க்கத்திற்கு முரணான விஷயமாயிற்றே, மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விஷயமாயிற்றே, இப்படி சேற்றில் போய் விழுந்து கிடக்கிறோமே, யா அல்லாஹ் இதிலிருந்து நான் எழ வேண்டுமே, மீள வேண்டுமே என்று கை சேதப்பட்டாலும் கூட, மனம் வருத்தப்பட்டாலும் கூட அதுவே தௌபாவாக மாறுகிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். உமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் இடத்துல கேட்கிறார்கள், நபி அவர்கள் இப்படி சொன்னார்களா? அந்நதமு தௌபா, ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அதற்காக வேண்டி மனம் வருந்தினான் என்றால், கை செய்தப்பட்டான் என்றால் அதுவே தௌபாவாக இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்களா என்று அவர் சந்தேகம் எழுப்பினார். அப்போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காரணம் பெருமானார் அப்படி சொன்னார்கள் என்று. சற்று யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான், தருணத்தை தந்து கொண்டே இருக்கிறான் என்று யோசித்து பார்க்கிறோம். அவனை விட கருணை மிக்கவன் யார் இருப்பா? மீலாது பெருவிழாவிலே சென்னையிலிருந்து வந்த ஒரு லாயர் பயான் பண்ணியதை நாம் கேட்டிருப்போம். அந்த ஹதீஸ் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். அது ஹதீஸ் கிரந்தங்களில் இஸ்னாதின் சஹீஹ், சரியான வழித்தொடர் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், 2 கிராமங்கள் இருந்தன. ஒரு கிராமம் நல்ல கிராமம், நல்ல மக்கள் வாழ்ந்த கிராமம். இன்னொரு கிராமம் மோசமான கிராமம். அங்கே இருப்போரெல்லாம் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், லாலிமாக உள்ளவர்கள். ஒரு கிராமம் சாலிஹா, இன்னொரு கிராமம் லாலிமா. இப்போது அந்த அநியாயக்கார கிராமம் இருக்கிறதே, அநியாயக்காரர்கள் அட்டூழியக்காரர்கள் வாழ்கின்ற அந்த கிராமத்திலிருந்து ஒரு மனிதர் மனம் மாறி நாம் நல்ல கிராமத்துக்கு போய்விடுவோம், நல்லவர்கள் வாழ்கின்ற ஊருக்கு சென்று விடுவோம் என்று புறப்படுகிறார். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற வழியிலேயே அவருக்கு மௌத்து வந்து விடுகிறது. எப்படியாவது பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு, நல்ல எண்ணத்தோடு அவர் புறப்பட்டு வருகிற போது நடுவிலேயே அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. இப்போது நிலை என்ன? இவ்வளவு காலம் அவர் செய்த பாவத்துக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்படுவாரா? இப்போது அவர் மனம் மாறி நாம் நல்லவனாக வாழ வேண்டும் என்று புறப்பட்டு வந்ததற்காக வேண்டி அவர் மன்னிக்கப்படுவாரா? மலக்கும் ஷைத்தானும் அங்கே தர்க்கித்துக் கொள்கிறார்கள். இதை தாங்கள் மீராது பயானிலே கேட்டிருப்பீர்கள். மலக்கு சொல்லுகிறார், நல்ல கிராமத்திற்கு அவர் புறப்பட்டு வந்து விட்டார், எனவே அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார் என்று மலக்கு சொல்லுகிறார். ஷைத்தான் தர்க்கிக்கிறான், இவ்வளவு காலமாக என்னுடைய கிராமத்தில் தான் அவன் வாழ்ந்தான், பாவங்கள் செய்கின்ற கிராமத்தில் வாழ்ந்தான், அவன் எனக்குத்தான் கட்டுப்பட்டு, ஷைத்தான் சொல்கிறான், எனக்குத்தான் கட்டுப்பட்டு வாழ்ந்தான், எனவே அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று ஷைத்தான் கூறுகின்றான். மலக்கு வாதம் செய்து கொண்டிருக்கிறார், தௌபாவை நாடித்தானே அவர் புறப்பட்டு வந்தார் என்று. இப்போது இருவருக்கும் மத்தியில் ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வருகிறது. என்ன தீர்ப்பு வருகிறது? அவர் புறப்பட்டு வந்த தூரத்தை நீங்கள் கணக்கிடுங்கள். நல்ல கிராமத்தை ஏதோ ஒரு ஜான் நெருங்கிவிட்டால் கூட போதுமானது, அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார். இல்லை, இவர் எந்த கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தாரோ அதுதான் அந்த அநியாயக்கார கிராமத்திற்கு ஒரு ஜான் நெருக்கமாக இருந்தாலும் கூட அவர் தண்டிக்கப்படுவார் என்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது. உடனே அங்கே அந்த அளவு பார்க்கப்படுகிறது. ஃபவஜதூஹு அக்ரப இலல் கரியத்தி சாலிஹா பிஷிபிரின் ஃபகுஃபிரலா, ஒரு ஜான் அதிகமாக நெருங்கிவிட்டார் நல்ல கிராமத்தை நோக்கி. எந்த கிராமத்தில் அவர் வாழ்ந்தாரோ, பாவங்களில் சிக்கி அகப்பட்டு வாழ்ந்தாரோ, அந்த கிராமத்திலிருந்து புறப்பட்டு கடந்து அவர் நல்ல கிராமத்தை நோக்கி போகிற போது, மரணம் வருகிற போது ஒரு ஜான் கூடுதலாக நல்ல கிராமத்தை நோக்கி நெருங்கி விட்டார். ஃபகுஃபிரலா, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இவ்வளவு காலமாக அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இறைவனுடைய அந்த கருணையை பார்க்கிறோம். வசமீத்து கால மாமர் வசமீத்து மையக்குள் கர்ரபல்லாஹு இலையல் கரியத்த சாலியா, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவே அந்த கிராமத்தை அவருக்கு ஒரு ஜான் நெருக்கி வைத்து விட்டான் என்று இறைவனுடைய அந்த கிருபை அங்கே பிரவாகம் எடுக்கிறது பார்க்கிறோம். நாம் இறைவனை நெருங்க ஆரம்பித்து விட்டோம் என்றாலே, ஒரு ஜான் நாம் நெருங்கினோம் என்றாலே ஒரு மூலம் அவன் நெருங்கி வருகிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். இந்த ரம்ஜான் மாதம்
அந்த ரம்ஜான் இது போன்ற பெருவாரியான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்ற ஒரு புனித மாதம். இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தினோம் என்றால் ஆண்டு பூராவும் வாழ்நாள் பூராவும் நாம் நர்பாக்கியசாலிகளாக, ஹலாலான ரிசுக்கை பெற்றவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக வாழ வாய்ப்பு இருக்கிறது. அத்திய பாக்கியங்களை வல்ல அல்லாஹ் நம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.